நீ பண்ண தப்ப அதுக்கு உடந்தையா இருந்த ஆளே வந்து சொல்லிருக்கான். ஐயா, அவன் சொல்றதை நீங்க எப்படி நம்புறீங்க? நாங்க இவனை பத்திரம் எழுத சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்குங்க ஐயா. என்கிட்ட இந்த மாதிரி சில பேர் மாத்தி பத்திரம் எழுதி தர சொல்லி கேட்பாங்க. நானும் காசுப்பட்டு அதே மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த நேரத்துல நான் எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்களா, அவங்க எழுத சொன்னதை அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். அப்படிதான் இவங்க வீட்டுக்கு போகும்போதும் நான் எடுத்து வீடியோ வச்சிருக்கேன். சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. வீடு வரைக்கும் வர வச்சிருக்கீங்க. உள்ள வாங்க, சொல்றேன். இவர் பேரு முத்து. இவர் தான் பத்திரம் எழுதிடுவார். ஒரு பத்திரத்துல வைத்தியநாதங்கிற ஒரு ஆள் கிட்ட சீனுங்கிறவன் 50 லட்சம் கடன் வாங்கின மாதிரி எழுதணும். இன்னொரு பத்திரத்துல ரகுராமுடைய சொந்தமான வீட்டை புவனேஸ்வரிங்கிற பேர்ல 50 லட்சத்தை வாங்கிட்டு எழுதி கொடுக்கற மாதிரி எழுதணும். என்னம்மா பெருசா நல்ல மாதிரி நியாயம் கேட்டு நின்னு நீ பண்ண கேவலமான வேலை இப்ப நல்ல ஆதாரத்தோட தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு. இனிமே நீ என்ன சொல்லியும் தப்பிக்கவே முடியாது. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு உன்னை அந்த குடும்பம் ஏமாத்தினாங்கன்னு போய் சொல்லியிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? பசுமதி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? இந்த ஆள தெரியாதுன்னு துள்ளுன இப்ப என்னையா சொல்ற? ஐயா, இது முதல் தடவை இல்ல. இந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்துக்கு பல கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாதீங்க. இதுல பத்திரத்தை வேற காட்டுறாங்க. அதான் போலி பத்திரம் தெரிஞ்சிருச்சுல்ல. அப்படி போடுங்கய்யா. இப்ப இவ குட்டல வெளிய வந்துருச்சு பாத்தீங்களா? மருமகளே, சரியான நேரத்துல வந்து இப்ப வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்திட்டேன். என்னங்க, இப்ப உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? நாங்க இவங்க கிட்ட பணம் வாங்கலன்னு. நாங்க கையெழுத்து போட்ட பத்திரமே வேற.